Hi friends, welcome back to my channel Learn MS Excel in Tamil. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவுண்ட் எப்படி எடுக்கிறது வேல்யூ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவுண்ட் அப்படின்னா என்னென்னா இந்த ரோவில் எத்தனை வேல்யூ இருக்குது, அதே மாதிரி இந்த காலமில் எத்தனை வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணலாம். அதாவது மேனுவலாக பண்ணோம், நீங்கள் 1 2 3 4 5 6 அப்படின்ட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா எண்ணி கவுண்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பதிலாக மொத்தமாக ஒரு எக்ஸலில் ரோலையோ காலம்லையோ இருக்கிற வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்து கவுண்ட் வேல்யூ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஹோம் டேப் கிளிக் பண்ணுங்கள். இதில் சம்மேஷன் பக்கத்தில் ஒரு சின்ன ஏரோ இருக்கும், அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கவுண்ட் நம்பர். ஸோ இந்த ரோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5. ஸோ 5 காலம் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம கவுண்ட் பண்ணுறோம், மேனுவலாக பண்ணாமல் ஃபார்முலாவில் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கவுண்ட் நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ளூ கலரில் எக்ஸலோட ரேஞ்ச் வந்து இங்கே செலக்ட் ஆகும். அதாவது எந்த வேல்யூலேருந்து எந்த வேல்யூ வரைக்கும், எந்த செல்லுலேருந்து எந்த செல் வரைக்கும் இது நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து 2015 இந்த ஆவரேஜ் வேல்யூ வரைக்கும் கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ 5 காலம் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து COUNT கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். நம்ம எந்த வேல்யூ வந்து எடுக்க போகிறோம், G10லேருந்து K10 வரைக்கும் எடுக்க போகிறோம். ஸோ G10க்கும் K10க்கும் சென்டரில் கோலன் வச்சுக்கோங்க. ஸோ என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ 5 வேல்யூ வந்து வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஃபார்முலாவும் வந்துடும். ஸோ இதில் இந்த செல்லில் பாருங்கள் 4 வேல்யூ தான் இருக்குது, இங்கே 4 அப்படின்னு வருது. ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு வேல்யூ நம்ம இங்கே டெலிட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ வந்து இங்கே 4ன்னு கவுண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு செல்லையும் ஒரு காலம்லையும் எவ்வளோ நம்ம நம்பர்ஸ் கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம காலம் வைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேஞ்சிலேருந்து எந்த ரேஞ்ச் வரை நம்ம எடுக்கிறோம். ஒன்லி நம்ம ப்ராடக்ட் மட்டும் நம்ம எவ்வளோ ப்ராடக்ட்டு நம்மக்கிட்ட இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா COUNT கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு செல்லேருந்து லேப்டாப் இது வரைக்கும் ஸோ நமக்கு எத்தனை ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 6 ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதான் வந்து கவுண்ட் வேல்யூ ஃபங்க்ஷனில் கவுண்ட் நம்பர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வேல்யூ ரிமூவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து பாருங்கள் கவுண்டோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. Thank you.